இந்துலேருந்து கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆன ஒரு குடும்பம், அதுவும் கிறிஸ்தவத்தில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ள வாரிசு, ஒரு 7, 8 வயசுள்ள ஒரு பெண் குழந்தை வந்து நம்ம யூடியூப் சேனலில் டெய்லி நம்மளோட வீடியோவை 4 டைம் 5 டைம் பார்த்து இந்து மதத்துக்கு மறுபடியும் அந்த வாரிசு பெண் குழந்தை இந்துவாக மாறிட்டாங்க. அதுவும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்லி ரொம்ப சண்டை போடுற அளவுக்கு ரொம்ப மாறி இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அவங்க வீட்டில் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் கதவை பூட்டிட்டு தனியாக உட்காந்து நம்ம சாமிகளோட இந்து கடவுள்களோட வீடியோ வரலாறு எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு மற்ற மதத்திலேருந்து மாறி போனவங்கள மறுபடியும் நம்ம ஒரு மத போதகராக மாறினேன் அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட மகிமையை வந்து மற்ற மதத்துலலாம் வந்து மகிமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க, நம்ம மதத்தில் சொல்கிறதே கிடையாது. இப்போ சொல்கிறதுனால மறுபடியும் நிறையா உண்மையெல்லாம் தெரிஞ்சு அந்த சின்ன குழந்தை தெரிஞ்சுட்டு மறுபடியும் வருங்காலத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து இந்துக்கு தான் மாறுவாங்க. அங்கே இருந்துட்டு நேற்று தான் அந்த கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க நம்மக்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டில் என்றைக்கு பிரச்சனையாக போதோ தெரியல, இந்த பொண்ணு இந்த வயசுலேயே இந்து கடவுள்களை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, குலதெய்வத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தாங்க அப்படின்னா வந்து அமைதியாக விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டாலே அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கடவுள் மேலே பக்தி குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த இந்து கடவுளை கும்பிடக்கூடாது, சாமியை பிரசாதத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க தான் அவங்களுக்கு ரொம்ப ஆள் மனசில் ரொம்ப தீவிரமாக ஒரு மதப்பற்றுலாம் வரும். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.